SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல். சயித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த அனுரா. கோடீஸ்வரர்களாக மாறிய அதிகாரிகள், அம்பலமான இரகசியங்கள். எதிர்வரும் 36 மணி தியாலத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள திடீர் மாற்றம். காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெடிக்கும். பொறுமை இழக்கும் ஈரான், கேள்விக்குறியாகும் இஸ்ரேலின் கதி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தமிழ் தேசிய பரப்பிலிருந்து ஓரம்படுத்தப்பட்ட தரப்புகளுடன் அதிகாரத்திற்காக கூட்டுச் சேருவது சாக்கடை அரசியலாகும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாம் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்பட்டிருக்கும். மனக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம். ஏனெனில் மக்களுக்கு சேவை செய்வதே எமது முதன்மை நோக்கமாகும். உள்ளூராட்சி சபைகளூடாக மக்களுக்கு கிடைக்கப்படும் சேவைகள் சரியாக சென்றடைய வேண்டும். அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக செயற்படுவார்கள். அதேபோல ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் முன்னிற்பார் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதான நோக்கமாக கொண்டு நாட்டு மக்கள் ஒன்றுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகள் இந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் உறுதியாக கூறியுள்ளார். ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். முற்போக்கான மற்றும் நல்ல அரசியல் பணிகள் முன்னேற்றும் போதும் எதிரெதிர் விரோத குழுக்கள் ஒன்றுபட நாங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கின்றன. வேறு முகாம்களில் உள்ள திச அத்தநாயக்க, தலதா மற்றும் சாகர் காரிவசம் ஆகியோர் ஒரே முகாமில் கூடியுள்ளார்கள். வேறு எதற்காகவும் அல்ல. அவர்களின் கடந்த கால ஊழல், மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாப்பதற்காகவே அவர்கள் கூடியுள்ளார்கள். அரசியல் ரீதியாக பார்த்தால் சயித் பிரேமதாச மற்றும் நாமல் ராயபக்ச இடையே கூட்டணி நாமலுக்கும் சயித்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும். ஆனால் அவர்கள் பிரிந்திருப்பது எந்த வகையிலும் பாதகமாக இருக்கும் என்றும் நம்புகின்றோம். எனவே அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுபட விரும்புகின்றார்கள். இதற்காக நாங்கள் இடையே உள்ள நீண்ட அரசியல் முறையையும் அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். குறுகிய காலத்தில் இந்த குறிப்பிடப்பட்ட தருணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒன்றுபடுவது அவர்களின் சொந்த அரசியலுக்கு உயிர் வாழ்வதற்கு அவசியம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். எனினும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் ஊழல் நிறைந்த நபர்கள் ஆவார். இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் குறைமதிப்புக்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது. இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பெருங்கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளார்கள் என்ற குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பிரதானிகளானது சொத்து விவரங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்ற விசாரணை பிரிவு என்பன நடவடிக்கை எடுத்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்து சொகுசு வாகனங்கள், ஆடம்பர வீடுகள் போன்றவற்றை திடீரென கொள்வனவு செய்து கோடீஸ்வரர்களாக மாறியுள்ள அதிகாரிகள் தொடர்பில் இவ்வாறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திடீரென செல்வந்தர்களாக மாறிய அதிகாரிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பல்வேறு அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் செய்துள்ள முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது. சிறைச்சாலை பிரதானிகளின் வீடுகள், வங்கி கணக்குகள் மற்றும் காணிகள் என்பது தொடர்பில் நீதிமன்றத்தில் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் 36 மணித்தியாலத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டல திணைக்களத்தினால் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சப்ரகும வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிடுகின்றார்கள். கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகளை அபகரிப்பதை ஒருபோதும் தாம் அனுமதிக்கப் போவதில்லை என டெலோ தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அளித்த உறுதிமொழிகள் ஜனாதிபதி அன்றுகுமார ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை. இதேவேளை மன்னார் பள்ளிமுலை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளை குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தோம். ஜனாதிபதிக்கு இது தொடர்பான கடிதங்களை அனுப்பியிருந்தோம். ஆனால் தற்போது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகள் வருகின்ற 20ஆம் தேதி அளவீடு செய்ய போவதாக துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டிருக்கிறது. கடற்படை அதை அபகரிக்கும் செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. எனவே ஜனாதிபதியிடம் இந்த செயற்பாட்டை நடத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இஸ்ரேல் தொடர்ந்து அணு மற்றும் இராணுவ தளங்களை தாக்கினால் தங்களின் தாக்குதல்கள் இன்னும் கடுமையாகவும் பரவலாகவும் இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை இந்த எச்சரிக்கையை விட வைத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது ஈரான் இஸ்ரேல் மீது பல டசின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியதன் பின்னர் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல்கள் காரணமாக உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. ஹஃபாஸின் கிழக்குள்ள வடக்கு நகரமான தம்ராவில் உள்ள 2 மாடி வீட்டை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதில் ஒரு பெண் உயிரிழந்துடன் 13 பேர் காயமடைந்துள்ளார்கள். இஸ்ரேலின் கஃபா நகரில் டசின் கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் தங்குமிடங்களில் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் பல்வேறு பகுதிகளில் குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல். சயித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த அனுரா. கோடீஸ்வரர்களாக மாறிய அதிகாரிகள், அம்பலமான இரகசியங்கள். எதிர்வரும் 36 மணி தியாலத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள திடீர் மாற்றம். காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெடிக்கும். பொறுமை இழக்கும் ஈரான், கேள்விக்குறியாகும் இஸ்ரேலின் கதி.